ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. நமஸ்தபாயே. இன்றைய தினம் சம்ஸ்கிருத வியாக்கரண பிரபா அப்படிங்கிற கக்ஷியால 3வது வகுப்புல இருந்தது. சென்ற வகுப்புல நாம என்ன பார்த்து முடிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா, அதாவது சப்தா பொதுவா சம்ஸ்கிருத பாஷாயாம் பதானி த்ரிதா விபக்தானி அப்படின்னு பார்த்தோம். அவை யாவை அப்படின்னாக்கா சப்தா, கிரியா, அவ்யயம் அப்படிங்கிறதாக நம்ம பார்த்தோம். அங்க சப்தன்றது எப்படி இருக்கும்? ராமஹா அகாராந்தமாவும் இருக்கும், ஹரிஹி இகாராந்தமாவும் இருக்கும், குருஹு உகாராந்தா இத்தியாதயா சப்தான்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஏகைகஸ்யாபி சப்தஸ்ய சப்த விபக்தயா அதனோட சம்போதன பிரதமா அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கணும். அதனுடைய பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பிரதமா விபக்தி, தித்தீயா விபக்தி, திருத்தீயா விபக்தி, சதுர்த்தி விபக்தி, பஞ்சமி விபக்தி, சஷ்டி விபக்தி அண்டு சப்தமி விபக்தின்னு சொல்லிட்டு சம்போதன பிரதமா விபக்தி அப்படிங்கிறது பிரதமா விபக்தேகே விபாகா ஏவ, அந்த பிரதமா அப்படிங்கிற அந்த விபக்தியினுடைய சேர்ந்தது, அதனுடைய ஒரு பகுதி. என்ன பண்ண போறோம்? தத்ர பிராயேன ஏ இதி பதம் பூர்வம் பிரயுஜ்யதே அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து ஏகைகஸ்யாபி Please mute yourself. ஏகைகஸ்யாக அபி விபக்தேஹே த்ரீணி வச்சனானி பவந்தின்னு பார்த்தோம். ஒரு விபக்தி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்? பிரயோகமா கொண்டு வரும்போது 3 வச்சனங்களாகவும் பிரயோகம் பண்ண போறோம். அது எப்படி இருந்தது? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் இது அப்படி பார்த்தோம். இந்த பிரதமாதி விபக்தியந்தானாம் சுபந்தம் இது நாம பதங்கள் சுப்திகந்தம் பதம் அப்படிங்கிறதாக நம்ம வையாகரணத்துல சொல்லுவோம். சுபந்தம் திகந்தம் ச பதசம்யம் சியாத். முதல்ல நம்ம கத்துக்கும் பொழுது சாமான்யமா எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா அக்ஷர சமூகா பதம்னு முதல்ல சொல்லி கொடுத்தோம். இப்ப என்ன பண்றோம்? கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு மேல போயிட்டு சுபந்தம் திகந்தம் ச பதசம்யம் சியாத் அப்படிங்கிறதா தெரிஞ்சுக்கணும். சுபந்தம்னா என்ன, திகந்தம்னா என்ன? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? சுப் அப்படிங்கிறது பிரத்யம், திங் அப்படிங்கிறது பிரத்யம். நிறைய பிரத்யங்கள் இருக்கு. இந்த சுபந்தம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நாம சப்தா, த நவுன் அப்படின்னு சொல்லலாம். திங்கந்தம் அப்படிங்கிறது கிரியாபதத்தை குறிக்கும், வேர்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படியாக அந்த விஷயங்களை நாம என்ன பண்ணோம்? சென்ற வகுப்புல அது பரியந்தம் பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அது கூட என்ன பார்த்தோம்னாக்கா அந்த சுபந்தம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? அந்த சுப்புன்ற பிரத்யத்தை அந்தமாக உடைய சப்தங்கள். அந்த சப்தம்னு சொல்லும் பொழுது முதல்ல அந்த சப்தம் எப்படி இருக்கும்? முதல்ல அப்படின்னாக்கா பிராதிபதிகமா இருக்கும். எப்படி இருக்கும்? பிராதிபதிகமா இருக்கும். அடுத்தது நம்ம என்ன சொல்ல போறோம்? பிராதிபதிகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்போம் இல்லையா? சப்தங்கள்லாம் முதல்ல சுபந்தமாக மாறத்துக்கு முன்னாடி, திகந்தமா மாறத்துக்கு முன்னாடி அந்த சப்த ரூபங்கள்லாம் எப்படி இருக்கும்னாக்கா பிராதிபதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன கேட்போம்? பிராதிபதிகம்னா என்ன இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தை நம்ம கேட்க மாட்டோமா? பிராதிபதிகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். ஸோ பிராதிபதிகம்னா என்னன்னாக்கா அர்த்தவது அதாது அப்பிரத்ய பிராதிபதிகம் அப்படிங்கிறதாக அதற்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறான். என்ன? அர்த்தவது அதாது அப்பிரத்ய பிராதிபதிகம் அப்படிங்கிறதா என்ன பண்றா? அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறா. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அர்த்தவது அதாது அப்பிரத்ய. முதல்ல என்ன இருக்கு? அர்த்தவத்தா இருக்கணும். ஒரு சொல்ல நாம பயன்படுத்தினா
அதற்கு என்ன இருக்கணும்? மீனிங்கோட இருக்கணும் இல்லையா? அதுக்குதான் அர்த்தவத்துன்னு பேர். மீனிங்கோட இருக்கணும். மீனிங் இல்லாம அனர்த்தமான சொற்கள்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பிரயோகிக்க மாட்டோம். அதெல்லாம் அபசப்தம். சப்தம்னாலே நம்ம மீனிங்கோட உள்ள அந்த சொற்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பயன்படுத்தும். அதுக்குதான் என்ன பேரு? அர்த்தவது அப்படிங்கறதான ஒரு விஷயத்த நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அர்த்தவது. அதாது. அடுத்தது அப்பிரத்யய. அடுத்து என்ன இருக்கு? அதாது. தாத்துனா என்ன? கிரியாபதம். கிரியாபதத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா தாதுன்னு பேர். அதான் நம்ம படிக்கிறோம். 2 புஸ்தகத்தை நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? சப்த மஞ்சரி, தாது மஞ்சரி. சப்தங்களுடைய தொகுப்பு இந்த விபக்தி அப்படிங்கிற அடிப்படையிலையும் அந்தம் அப்படிங்கிற ரீதியில பிரியும். எப்படி? அகாராந்தம், இகாராந்தம், உகாராந்தம்ன்ற மாதிரி இருக்கும். அதே மறுபடியும் என்ன பண்ண? சாமானிய சப்தா, சர்வநாம சப்தா, விசேஷ சப்தா, சங்கியாவாச்சக சப்தான்னு நிறைய அந்த சப்த மஞ்சரின கொத்து, ஒரு பஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லையா? அதுல நிறைய சொற்கள் இருக்கும், சொற்றொடர்கள் நிறைய இருக்கும். அது எப்படி இருக்கும்? ரூப நிஷ்பத்தி பிரகாரம் இருக்கும். விபக்தி அப்படிங்கிற ரீதியில அந்த சொற்களை எப்படி நாம பயன்படுத்துறது, விவகாரம் பண்றதுக்கு எப்படி அதை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுக்குதான் என்ன பேரு அப்படின்னாக்கா சப்த மஞ்சரி. தாது மஞ்சரின்னு கொடுக்குறா இல்லையா? தாதுனா கிரியாபதங்கள். சம்ஸ்கிருதத்துல 2200 மோர் தென் அந்த கிரியாபதங்கள் இருக்கான். அதை என்ன பண்றாவா? கணங்களாக பிரிக்கிறா. நிறைய கணம். அது வந்து தாது கணம் அப்படின்னா இருக்கு. அதுல கூட்டம் கூட்டமா அதை கலெக்ஷன் ஆஃப் வேர்ப்ஸா தனித்தனியா பிரிச்சு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பான். அது எங்க பார்த்தா தெரியும் நமக்கு? அந்த தாது மஞ்சரி அப்படிங்கிற அந்த புஸ்தகத்துல பார்த்தா தெரியும். அப்போ அதாதுவா இருக்கணும். அதாதுனா ந தாது அதாது. அது கிரியாபதமாவும் இருக்காது. அப்பிரத்தயமா இருக்கணும். பிரத்யம்னா என்ன? இப்ப நம்ம சொல்லையா சுப்பிரத்தயம், திங் பிரத்யம், கிருத் பிரத்யம், தத்தித பிரத்யம், நிறைய பிரத்யங்கள் நம்ம வையாக்கரண சித்தாந்த கௌமுதி, அதே மாதிரி லகு சித்தாந்த கௌமுதி அப்படிங்கிற புஸ்தகத்தை படிக்கும் நமக்கு தெரியும். நிறைய இந்த மாதிரி பிரத்யங்கள். இங்க பாருங்க, உங்களுக்கு டேபிள் கொடுத்துருக்கும். ஃபார் கேஸ் இது என்ன பண்ண போறதுனாக்கா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க நமக்குனாக்கா, சம்ஸ்கிருதத்துல விபக்தி பிரதமா கூடவே சம்போதன பிரதமான்னு கொடுத்துடுறா. ஏன்னா அதனுடைய விபாகம் அப்படிங்கிறதுனால தித்தியா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமின்னு கொடுத்துட்டு என்ன பண்றா? இங்கிலீஷ்ல அதனுடைய நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுப்ரத்யான்னு கொடுக்குறா பாருங்க. இதுதான், இதை வச்சுதான் அந்த கேஸ் எண்டிங்ஸ் இது என்ன விபக்தி அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இந்த பிரத்யங்களா இது சுப்ரத்யம்னு பேர் இல்லையா? சு அவு ஜஸ், அம் அவு அஸ், அதே மாதிரி இந்த பிரத்யங்களா இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஆப்யாம் பிஸ், ஏப்யாம் பிஸ், அஸ்பியாம் பிஸ் இல்லையா? அஸ் ஓம் ஆம், இ ஓ சுப், இப்படி இருக்கும். இது என்ன ஆகுனாக்கா ராம அப்படிங்கிறது பிராதிபதிகம். ராமஹான்னு சொன்னாதான் அது முழுமையான சொல்லா மாறும். ராமஹான்றது எப்படி வந்திருக்குனாக்கா ராமங்கிற பிராதிபதிகம் இருக்கு, பிளஸ் சுப்ரத்தயம் நம்ம அது கூட சேர்க்கிறோம். அந்த சுப்ரத்தயத்தை சேர்த்தா என்ன ஆகுனாக்கா ராம பிளஸ் சூன்னு இருந்ததுனாக்கா ஒரு சூத்திரம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா சசஜுஷோருஹு அப்படின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தால என்ன நடக்க போறதுனாக்கா இந்த சு அப்படிங்கிற பிரத்யம் ருத்துவமா மாறும். அதன் பிறகு ஒரு சூத்திரம் வரப்போறது, கரவசானையோர் விசர்ஜனீயா. இப்போ என்ன ஆறுதுனாக்கா சகாரம் ருக்காரமா மாறுது, ருக்காரம் விசர்க்கமா மாறுது. அப்புறம் தான் ராமஹா அப்படிங்கிறத ரூபமானது சித்திக்கிறது. அது வரைக்கும் எப்படி இருக்கும்? அது ராமங்கிற பிராதிபதிகமா இருக்கும். இப்ப ராமன் சொல்லும் பொழுது சுப்போட சேர்ந்தாதான் அது வந்து என்னவா மாற போறது அப்படின்னாக்கா அது ஒரு சப்தமா மாற போறது. அது வரைக்கும் ராமங்கிறது பிராதிபதிகம். பிராதிபதிகம்னா என்னன்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அர்த்தவது, அதாது, அப்பிரத்ய, பிராதிபதிகம். ராம அது ஒரு கிரியாபதமாக மாத்திரம் ரமு கிரீடாயான வரும். ஆனா ராமன்றது பிராதிபதிகம். அது என்ன ஆறுது அப்படின்னாக்கா ராம சூன்ற பிரத்யத்தோட சேர்ந்ததுனால
அப்புறம் ராமஹாங்கிற ரூபம் சித்திக்கு. அப்புறம் ராம பிளஸ் ஔ ராமௌ, ராம பிளஸ் அஸ் ராமாக. அதே மாதிரி ஏ ராம சம்போதனத்துக்கு ஹேங்கிறது சேர்த்துக்க போறோம். அப்ப என்ன ஆகும்? பிரத்யம் அதே தான் இருக்கும். ஏன்னா பிரதமாவனுடைய அது ஒரு அங்கம் தான், அதனால அப்படியே சேம் தான் வந்துடும். அதே மாதிரி ராம பிளஸ் அம் ராமம், ராம பிளஸ் ஔ ராமௌ, இல்லையா? ராம பிளஸ் அஸ் ராமான். இந்த மாதிரி என்ன ஆகுனாக்க இந்த பிரத்யமானது அந்த ராமங்கிற பிராதிபதிகத்தோட சேர்ந்ததுன்னா அது இந்த மாதிரியான ரூபத்தை அடையும். அதற்கு மீனிங்கும் கொடுத்துடுறா நமக்கு. நம்ம இந்த மீனிங் ஏற்கனவே படிச்சிருக்கோம். உள்ளதை உள்ளபடி சொல்றது பிரதமா ஆசிடிஸ் அப்படியே மீனிங்க சொல்ல போறோம். தித்தியாக என்ன அப்படின்னாக்கா ஐ குறித்து தித்திய ஆப்ஜெக்ட், தித்தியா பக்தினாலே ஆப்ஜெக்ட் தான். அடுத்தது திருத்தியாக என்ன? ஆல் ஓடு உடன் திருத்தியா, அதாவது பை வித் அலாம், இல்லையா? பை வித் அந்த மீனிங்க நமக்கு அங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. சதுர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருட்டு ஆக, அதாவது டு ஃபார், அது என்னது? நான்காவது வேற்றுமையினுடைய அர்த்தம். பஞ்சமிக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரம் தேன் இருந்து, காட்டிலும் விட, ஃப்ரம் தேன் பஞ்சமி. சஷ்டி வரும்பொழுது என்ன பார்த்தோம் நம்ம? திஸ் இஸ் ராமாஸ் ஃப்ரெண்ட், அதாவது ஆஃப் உடைய, இக்கு உடைய அப்படிங்கிறதால. அடுத்தது என்ன? சப்தமி இன் ஆன் அமாங், இல்லையா? இல் கண் மேல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் தமிழ். ஸோ இதுதான் என்னதுனாக்கா கேஸ் எண்டிங். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா சுப்ரத்தயத்தோட அந்த ராமங்கிற பிராதிபதிகம் சேரும் பட்சத்துல நமக்கு இந்த மாதிரியான ரூபங்கள்லாம் சித்திக்கும். அதன் பிறகுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? அது ஏகவச்சனம், திவ்வச்சனம், பகுவச்சனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை மாத்தி அமைச்சு என்ன பண்றோம்? சப்த ரூபமா கொண்டு வரும், இல்லையா? அந்த சப்த ரூபமா கொண்டு வந்தா அது என்னவா போறது? இப்படி ஆகும். விபக்தினாம் அர்த்தா யதா ராம சப்தே. இப்ப நம்ம ராமங்கிற பிராதிபதிகத்தை சு அப்படிங்கிற பிரத்யத்தோட சேர்த்ததுனால அது ராமஹா அப்படிங்கிற ரூபத்தை அடைஞ்சிருக்கு. மறுபடியும் அது என்ன பண்றோம்? 8 விபக்திலையும் சொல்லணும், இல்லையா? ராமஹா அப்படிங்கிறது பிரதமா விபக்தி. சம்போதனது என்ன ஆகும்? ஹே அப்படிங்கிறத சேர்த்தா ஹே ராம. தித்தியா என்ன? ராமம், ராமனை. திருத்தியா என்ன இருக்கும்? ராமேன, இல்லையா? ராமனால், ராமனோடு, ராமனுடன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சதுர்த்தி வரும்போது ராமாய, இல்லையா? என்ன அர்த்தம்? ராமன் பொருட்டு, இல்லையா? ராமனுக்காக அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்து காட்டும். அடுத்தது பஞ்சமி ராமாத், ராமனிடமிருந்து அல்லது ராமனை காட்டிலும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சஷ்டியில ராமஸ்ய, ராமனுடைய அல்லது ராமனுக்கு. சப்தமி ராமே, ராமனிடத்தில். இப்படி இது என்ன ஆகுதுனாக்கா சப்தமா வரும்பொழுது இப்படி அதனுடைய அர்த்தமும் ராம சப்தம் இப்படி சொல்ல வேணும். இது சொன்னா மாத்திரம் போருமானா போராது. அடுத்து என்ன பண்ணணும்? இது ஏகவச்சனத்துல மாத்திரம் இருக்கு. இது எல்லாமே சிங்குலர். எப்படி? ராமஹா, ஹே ராம, ராமம், ராமேண, ராமாய, ராமாது, ராமஸ்ய, ராமே. இது எல்லாமே என்னது? ஏகவச்சனம். இதனுடைய திவ்வச்சனம் என்ன வரும்? ராமம், ராமம். அப்புறம் என்ன வரும்? ராமாபியாம், 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 ராமயோகோ, ராமயோகோ, அப்படி வரும். இது எல்லாமே திவ்வச்சனம். பகுவச்சனம் வரும்போது என்ன ஆகும்? ராமாஹா, இல்லையா? ராமான, ராமைஹி, இல்லையா? ராமேபியா, ராமேபியா. அப்படி வந்துட்டு அதுக்கு என்ன வரும்? ராமானாம், ராமேஷு. இப்படியாக அதனுடைய சப்தமி எல்லாமே அமையும். சாரி, பகுவச்சனம் எல்லாமே அமையும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சப்தமா படிச்சோம். இந்த மாதிரி தனித்தனியா ஏகவச்சனத்துல வேற, திவ்வச்சனத்துல வேற, பகுவச்சனத்துல வேறன்னு இல்லாம நம்ம என்ன பண்ணிடுறோம்? சப்தமா படிச்சிடும். எப்படி படிக்கணும்? அகாராந்த பும்லிங்க ராம சப்த, ராம, ராமௌ, ராமாக, ராமம், ராமௌ, ராமான, ராமேண, ராமாபியாம், ராமைஹி, ராமாய, ராமாபியாம், ராமேபியः, ராமாத், ராமாபியாம், ராமேபியः, ராமஸ்ய, ராமயோः, ராமாணாம், ராமே, ராமயோः, ராமேஷு.
ஹே ராம, ஹே ராமௌ, ஹே ராமாக. இப்படி படிக்கணும். சப்தம், சப்தமஞ்சரி அப்படிங்கிற புஸ்தகத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், சப்தங்களையும் பாராயணம் பண்ணணும். அப்பதான் முடியும். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த விபக்தினாம் அர்த்தா யதா ராம சப்தே அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், ராம சப்தத்தினுடைய மீனிங் ஆஃப் கேசஸ் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். இது மாத்திரம் போருமானா போராது. ஏன் போராது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஏகவச்சனம் தனியா, திவிவச்சனம் தனியா, பகுவச்சனம் தனியா படிக்க முடியாது. பெருசா தெரியற மாதிரி தெரியும். ஆனா இதே ஒரு சப்த மஞ்சரிங்கிற புக்ல இருக்கக்கூடிய அந்த ராம சப்தத்தை எடுத்தேன்னா கிளீனா புரியும். எப்படி புரியும், அகாராந்த பும்லிங்கா ராம சப்தா, ராமஹ, ராமௌ, ராமாஹ, ராமம், ராமௌ, ராமான, ராமேண, ராமாभ्याம், ராமைः, ராமாய, ராமாभ्याம், ராமேभ्यः, ராமாத், ராமாभ्याம், ராமேभ्यः, ராமஸ்ய, ராமயோः, ராமாணாம், ராமே, ராமயோः, ராமேஷு, ஹே ராம, ஹே ராமௌ, ஹே ராமாஹ. இப்படி நமக்கு தெரியும். இப்படி படிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும். பிரதமாக என்ன அர்த்தம், ராமஹ அப்படின்னா ஒரு ராமன், ராமௌ இரண்டு ராமர்கள், ராமாக பல ராமர்கள். அடுத்து என்ன, தித்திய பக்தி, ராமம் ராமனை, ராமௌ இரண்டு ராமர்களை, ராமான பல ராமர்களை அப்படிங்கிற அர்த்தம் வரும். ராமேன ராமனால், ராமாபியாம் இரண்டு ராமர்களால், ராமை பல ராமர்களால் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம பக்கத்தே எழுதின்னு வரணும். அது சதுர்த்தி, ராமாய ராமன் பொருட்டு, ராமாபியாம் இரண்டு ராமர்கள் பொருட்டு, ராமேபியா பல ராமர்கள் பொருட்டு, ராமாத் ராமனிடமிருந்து, ராமாபியாம் இரண்டு ராமர்களிடமிருந்து, ராமேபியா பல ராமர்களிடமிருந்து. அடுத்து ராமஸ்ய ராமனுடைய, ராமயோகோ இரண்டு ராமர்களுடைய, ராமானாம் பல ராமர்களுடைய, ராமே ராமனிடத்தில், ராமயோகோ இரண்டு ராமர்களிடத்தில், ராமேஷு பல ராமர்களிடத்தில். ஹே ராம, இது கூப்பிடுறது வில்லி வேற்றுமை. ஒரே ஒரு ராமன் இருந்தானா ஹே ராம அப்படின்னு கூப்பிடுவோம். ஹே ராமௌ இரண்டு ராமர்களை கூப்பிடுறது, ஹே ராமாக பல ராமர்களை கூப்பிடுறது. இப்படி நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய சப்தங்களை முதல்ல அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா மாத்திரம் போராது. அந்த சப்தத்துல இருக்கக்கூடிய சப்த மஞ்சரியையும் நன்னா நம்ம என்ன பண்ணணும், இது படிச்சிடும். இப்போ அந்த சப்த மஞ்சரி படிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஞானம் இருந்தா போறோம், விபக்தினாம் அர்த்தா யதா ராம சப்தேன்னு இருக்குன்னா இதையே நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா சப்தங்களுக்கும் நம்மளால இத பொருத்தி பார்க்க முடியும், மேட்ச் பண்ண முடியும் இல்லையா. மேட்ச் பண்ணி இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அர்த்தத்தோட நீங்க என்ன பண்ணணும், எல்லா ஒரு சப்தத்துக்கும் எழுதணும். அதான் முக்கியம். சப்த மஞ்சரியில சப்தத்தை எடுத்துட்டு அதுல அர்த்தம் கொடுத்துருவா. அடுத்தது ஈகாராந்த புல்லிங்கா ஹரி சப்தா, ஹரிஹி ஹரி, ஹரய, ஹரிம் ஹரி, ஹரீண, ஹரிணா ஹரிபியாம் ஹரிபிஹி, ஹரயே ஹரிபியாம் ஹரிபியः, ஹரேஹ ஹரிபியாம் ஹரிபியः, ஹரேஹ ஹர்யோஹ ஹரீணாம், ஹரௌ ஹர்யோஹ ஹரிஷு, ஏ ஹரே ஏ ஹரி ஏ ஹரயः. ஹரிஹின யாரு, லார்ட் விஷ்ணு. எப்படி ராம சப்தத்துக்கு இப்ப நான் ஒரு அர்த்தமா சொல்லி, சாரி ஒரு சப்த ரூபமா சொல்லி அதுக்கு அர்த்தத்தை சொன்னனும், அதே மாதிரி நீங்க ஒரு சப்தத்தையா எடுத்துட்டு அந்த சப்தத்தை நான் எப்படி உச்சாரணம் பண்றனோ அதே மாதிரி உச்சாரணம் பண்ணணும். அப்பத்தான் அதனுடைய அர்த்தமானது நமக்கு விவகாரத்துக்கு கொண்டு வர முடியும் இல்லையா. பொதுவா நாம ஏன் கிராமர் கத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண பொழுது பிழை இல்லாம நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை படிக்கும் பொழுது இது என்ன விபக்தியில இருக்கு, என்ன நம்பர்ல இருக்கு, என்ன வச்சனத்துல இருக்கு அப்படிங்கறதே நாம இந்த சப்த மஞ்சரிங்கிற புஸ்தகத்துல இருக்கக்கூடிய சப்தத்தை படிச்சு இந்த அர்த்தத்தை அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டே வந்தா மாத்திரம்தான் நம்மளால நன்னா தரவா கொண்டு போக முடியும். ஆனா கஷ்டம் என்ன கஷ்டம்னாக்கா, நமக்கு இப்போ
பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஏஜ் அது என்னால புரிஞ்சிக்க முடியறது, அது என்னால புரிஞ்சிக்க முடியாம கிடையாது. என்ன சொல்லிடுவானாக்கா, சப்த மஞ்சரி தாத்து மஞ்சரில இருக்கிறதா நான் எப்படி சுவாமி நுற்று பண்றது, மனப்பாடம் பண்ண முடியுமானா, அடுத்த லெவலுக்கு நாம போகணும் அப்படின்ற ஒரு ஒரு எய்ம் இருக்கு அப்படின்னா நாம இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும். பண்ணாதான் முடியும். எப்படி பண்றது? பாராயணம் பண்ற மாதிரி பண்ணணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு வகுப்புல ரெண்டு ரெண்டு சப்தம் கூட எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு வகுப்புல நாம ரெண்டு ரெண்டு சப்தமா கூட நான் உச்சாரணம் பண்ணிட்டே வரேன். நீங்க அதை கேட்டுட்டே வாங்கோ. உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம், அந்த சப்தங்களையும் சொல்லிண்டே போலாம். சரியா? இதே மாதிரி அடுத்த வகுப்புல இந்த சப்தம் அப்படிங்கறதனுடைய இது இன்னும் கண்டினியூ ஆகுது, முடியல. இந்த சப்தத்தினுடைய தன்மை என்னன்றத கண்டினியூவா பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம், கிரியாபதம் லகாராஸ்ச அப்படிங்கிற விஷயத்துக்கு வர போறோம் இல்லையா? கிரியாபதம் லகாராஸ்ச, அதாவது வேர்ப்ஸ் அண்ட் டென்சஸ். முதல்ல நாம இந்த நவுன்ல இருந்த சப்தங்களை முதல்ல பேசிக்கா 3 விதமா பிரிச்சோம். சப்தா, கிரியாக அண்ட் அவ்யயன் பார்த்தோம் இல்லையா? அதுல சப்தங்களை நாம இப்ப பார்த்தாச்சு. அடுத்தது கிரியாபதம் லகாரம். கிரியாபதம் வினை சொற்கள். அதுல 10 லகாரம் இருக்கு. அது என்னென்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, பிரசன்ட் டென்ஸுக்கு என்ன, அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸுக்கு என்ன அப்படிங்கறத, பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்கா, இதெல்லாம் திங்கு. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சுப்பு இல்லையா, சுபந்தம், இதெல்லாம் திங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு வகுப்புல வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம மெதுவா பார்த்துட்டே வரலாம். சரியா? ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து அடுத்த வகுப்புல நாம பார்க்கலாம். என்னன்னு தெரியல, பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த லிங்க் வரல, கனெக்ட் ஆகல அப்படிங்கிற எனக்கு தெரியல எப்படின்ட்டு. ஏன் அப்படி ஆடுதுன்னு தெரியல எனக்கு. கேக்குறதா? அடிபுலா இருக்கா? கேக்குறதா? கேக்குறது சுவாமி. சுவாமி, ஒரு சஜஷன். நீங்க ஜூம் இட்ஸ் ப்ராப்ளி சம் இஷ்யூ வித் லிங்க் இட் செல்ஃப். நீங்க அது உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் யாராவது இருந்தா அங்க கேளுங்க சுவாமி. ஏன்னா சில பேருக்கு இப்போ ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அது என்னமோ முடியல அவளுக்கு. ஐ டோன்ட் நோ, வைதேகி அப்புறம் இன்னும் 2-3 பேரு, பிரியா ஜாயின் ஆயிருக்கா பார்த்தேன் இப்போ. பட் சோ மேபி தேர் இஸ் சம் இஷ்யூ. அத லிமிட் தானே இருக்கா பாருங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் லிமிட் இருக்கான்னு பாக்கணும். இல்ல எனக்கு கிடையாது, நார்மலா அலௌட். இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல. ஆமா, நான் தரவா செக் பண்ணிட்டேன், நிறைய பேர் சேரலாம், அதை பத்தி ப்ராப்ளமே இல்ல. ஓகே. ஏன் ஒருவேளை மேபி அவ வந்து ஜூம் வந்து அப்டேட் பண்ணணும். பண்ணேன்னு சொன்னா, வைதேகி ரீஇன்ஸ்டால் பண்ணேன்னு சொன்னா. சோ நமஸ்கார். நானும் ஐ ட்ரைட் ஃப்ரெஷ்ஷா ஜூம் இன்ஸ்டால் பண்ணி வேற ஒரு லேப்டாப்ல இருந்தும் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் டைம் ஐ ஜஸ்ட் couldn't join and இப்பவும் I have been waiting for the last 25 minutes before I got in. ஓகே. So I don't know what the problem is. மாமா நான் பாக்குறேன், என்னன்றதை நான் செக் பண்றேன் மறுபடியும். ஓகே சுவாமி. ஏன்னா 3-4 பேருக்கு அது மாதிரி ஆயிருக்கு, அதுக்கு இல்ல சொன்னேன். நான் நியூவாவே ஒரு புது லிங்க் கிரியேட் பண்ணிட்டோமா? அது மேபி பெட்டர். அதான் ஓகே. நான் என்ன பண்றேன், புதுசா ஒரு ஜூம் இது லிங்க் புதுசா கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா போற மாதிரி நான் அதை போட்டு விட்டுறேன். பழசு ட்ரை பண்ணலாம், அது ட்ரை பண்ணி பார்க்கறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அதை. ஓகே, धन्यवादः. ధన్యవాదాः మహోదయ్. ధన్యవాదాలు గోస్వామి. ధన్యవాదాలు.